வணக்கம் எல்லோருக்கும். நாம் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் ஆரம்பிப்போம். சரியாக 7:10க்கு 7:10 மணிக்கு 7 மணி 10 நிமிடத்துக்கு ஆரம்பிப்போம். நீங்கள் தியானத்திற்கு தயாராகுங்கள். உப்பு நீர் முக்கியமாக உப்பு நீர் தயாராக வைத்திருங்கள். பிரகாஷ் சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம் மியூசிக்.
தியானத்தை பிரகாஷ் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. முகநூல் அன்பர்களுக்கும் ஜூம் செயலி வழியாக இணைந்திருக்கும் சகோதர சகோதரியர் யாவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய தியானத்தை தொடங்க உள்ளோம். பொழுதும் போல் தியானத்தின் பொழுது உடலையும் மனதையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். மிக முக்கியமாக நம் மனதை மிகவும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். நம்மை பாதிக்கும் எதுவாயினும் அதை நமது குரு ஸ்ரீ மாதாஜியின் பாத கமலங்களில் சரணடை செய்கின்றோம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நாம் அந்த பாதிப்பால் சிந்தனைகளில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சிந்தனைகளை சரணடைய செய்கின்றோம். அப்படி செய்வதால் கடவுள் அந்த வேலையை பார்த்துக் கொள்வார். நாம் கவலைப்பட வேண்டியது அல்ல. அது முடிவு எப்படியாயினும் நன்றாகவே இருக்கும், நமது நன்மைக்காகவே இருக்கும். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு 2 கைகளையும் இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வாருங்கள். ஒரு சில மணித்துளிகளில் நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் திருமுகத்தை நமது இதயத்தில் கொண்டு நிலைநிறுத்துவோம். அதனூடே ஒரு பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, எங்களது கவனத்தில் வந்து அமருங்கள். எங்களது சிந்தனைகளில் ஆட்கொள்ளுங்கள். எங்களது இதய சக்கரத்தில் வந்து அமருங்கள் தாயே. உங்கள் வருகையை எங்களது எல்லா நாடிகளிலும் சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். தியானத்துக்கேற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அனுபவிப்பதும் தாங்களே. நாங்கள் ஆத்மா எனும் ஒரு கருவி மாத்திரமே. இந்த ஆத்மாவில் உங்களது பொற்பாதங்களை பிரதிபலிக்கச் செய்யுங்கள். நுண் அதிர்வுகளின் மூலமாக ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உங்களது வருகையை உணரச் செய்யுங்கள். இந்த மகா பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக எங்களை ஆக்குங்கள் ஸ்ரீமாதா. நான் என்ற இந்த மாயை அழியட்டும். ஒரு சிறிய பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1,
2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இரண்டு கைகளும் பூமி தாயின் மீது அழுந்த வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் 2 உள்ளம் கைகளையும் பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. மனதில் ஒரு சிறிய பிரார்த்தனை. ஹே பூமி மாதா, உங்களை எப்பொழுதும் எங்கள் கால்களால் தீண்டுவதற்கு மன்னிக்கும். எங்கள் உடலில் உள்ள எல்லா விதமான பாதைகளையும் எதிர்வினை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். எங்களின் குண்டலினி சக்தியை மத்திய நாடியை எழுந்தருளச் செய்யுங்கள். நல்ல ஆழ்ந்த தியானத்தை அருளுங்கள். எங்களை பாதிக்கும் எல்லா விதமான வேறுபாடுகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீ ஆதி பூமி மாதா மந்திரம். त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. தினமும் அதிகாலை நாம் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கு முன் அல்லது எழுந்தவுடன் ஒரு நிமிடம் இந்த பிரார்த்தனையுடன் தொடங்க வேண்டும் என்று ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். செய்து பாருங்கள், நல்ல பலனை அனுபவிப்பீர்கள். இப்போது நாம் அனைவரும் நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கையை பூமி தாயின் மீது அழுந்த வைத்துக் கொள்ளலாம். இடது உள்ளம் கை மடியின் மீது வைத்துக் கொண்டு நம் கவனத்தை ஒரு சேர இடது உள்ளம் கையின் நடுப்பகுதியில் செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்வினை சக்திகளையும், மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய அதீத சிந்தனைகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள் மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நேர்மறை சக்திகளை எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலித்து உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. இடது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் இவர்களின் தத்துவங்களை, சக்திகளை எங்களது இடது நாடியில் பிரதிபலியுங்கள். ஸ்ரீ மாதாஜி.
ஸ்ரீ பைரவநாத் சக்தியால் எங்களது இடது நாடியை பாதுகாக்கட்டும், முழுமையாக பாதுகாக்கட்டும். கிருபை செய்யுங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி. நமது வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை மடியின் மீதும் இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கையில் செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களது இடது நாடியை பாதிக்கும் எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும், நான் என்ற அகங்காரத்தையும், தேவையற்ற கோபங்களையும், விருப்பு வெறுப்புகளையும், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகளையும் ஆகாய தத்துவத்தில் பலித்துக் கொள்ளுங்கள் தாயே. எனது வலது நாடியில் தூய்மையான சிந்தனைகளை அருளுங்கள். சிந்தனைகள் சிதறாமல் ஒருங்கிணைத்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி. வலது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமான்நாத் ஆகியோரின் சக்திகளை பிரயோகித்து வலது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சுத்தப்படுத்தி சமநிலைக்கு அருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. நேர்மறை சக்திகளை எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. இரண்டு கைகளை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நாம் அமர்ந்திருக்கும் பகுதியில் அடியில் இருப்பது மூலாதார சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை உடையவன் ஆனேன். ஸ்ரீ கணேசா அவர்கள் எல்லா சக்கரங்களின் அதிபதியாவார். அவரின் அனுமதியுடன் குண்டலினி சக்தியை மத்திய சுஷுமனா நாடியில் எழுந்தருளச் செய்யுங்கள் தாயே. எல்லா சக்கரங்களையும் கடந்து குண்டலினி சக்தியை சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ கணேசாவின் முக்கிய பணி அவரது தாயை வணங்குவது மட்டுமே. நம் சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நமது குண்டலினி தாயை வேண்டிக் கொள்வோம். மத்திய நாடியில் எழுந்தருளுங்கள் தாயே. எல்லா சக்கரங்களையும் கடந்து வாருங்கள் தாயே. சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. உங்களின் வருகையை நுண் அதிர்வுகளின் மூலமாக எங்களது ஒவ்வொரு விரல் நுனிகளிலும் ஒவ்வொரு சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி. ஸ்ரீ மாதாஜி. எங்களது நாடிகள், சக்கரங்கள் இவை அனைத்தையும் உங்களது பொற்பாத கமலங்களில் சரணடைய செய்கிறோம்.
शरणागति श्री माता जी, शरणागति श्री माता जी, शरणागति श्री माता जी. நமது குருவின் அருளால் இன்றைய தியானத்தில் தொடக்கம் முதலே ஒரு நல்ல ஆழ்ந்த அமைதியை உணர முடிகின்றது. இது அவரின் கிருபை மட்டுமன்றி வேறு எதுவும் இல்லை. மூலாதாரத்தை கடந்து சுவாதிஷ்டானம், சற்றே மேலே கிளம்பி நாபி சக்கரம், நாபியை சுற்றியுள்ள பவசாகரம், பவசாகரத்தை கடந்து இதய சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம் நமது கவனத்தை. வலது கையை இதய சக்கரத்தின் மைய பகுதியில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் மிகுந்த பாதுகாப்பாக உணர்கிறேன். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் மிகுந்த பாதுகாப்பாக உணர்கிறேன். என்னுள் பயம் ஏதும் இல்லை. எங்களை முழுமையாக பாதுகாக்க நீங்கள் இருக்கும்பொழுது எங்களில் சிறிதும் பயமில்லை. நான் மிகுந்த தைரியம் மிக்கவன் நானே. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. இந்த உறுதிமொழியை சொல்லும் பொழுது மிகுந்த நம்பிக்கையுடனும் மிகுந்த பணிவடக்கத்துடன் சொல்லி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றத்தினை உணரலாம், நல்ல அமைதியை உணரலாம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. நான் தூய ஆத்மா. இரண்டு முறை நாம் அனைவரும் சிவோகம் என்று கூறுவோம். சிவோகம் 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 சிவோகம். இதன் பொருள் நான் ஆத்மா, நான் ஆத்மா என்பதாகும். எப்பொழுதெல்லாம் நாம் தூய ஆத்மா என்ற நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த உலக மாயைகளிலிருந்து விடுபடுகிறோம். பேரானந்தத்தை உணரலாம், அமைதியை உணரலாம். வலது கையை மடியின் மீது வைத்துக் கொண்டு கவனத்தை மேலேயும்பி விசுத்தி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, உங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால்
நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். எதிர்வினை ஆற்றாமல் என்னை சாட்சி ஸ்வரூபனாக ஆக்குங்கள் தாயே. மனதாலும் செயலாலும் சொல்லாலும் எதிர்வினை ஆற்றாமல் என்னை சாட்சி ஸ்வரூபனாக ஆக்குங்கள் தாயே. என்னை சுற்றி நடக்கும் எல்லா விதமான சவால்களையும் பரம சைத்தன்யாவில் அர்ப்பணிக்கிறேன். இதை கடந்து வந்து இந்த பரம சைத்தன்யா என்னை மீட்டெடுக்கும். எனது விசுத்தி சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அகற்றி குண்டலினியின் நுண் அதிர்வுகளை உணரச் செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை சற்றே மேலெழுப்பி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. நான் தூய ஆத்மா. தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் ஏதும் செய்திருப்பின் என்னை மன்னியுங்கள் தாயே. நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். வலது கையை நெற்றியில் வைத்துக் கொள்வோம். ஆக்ஞா சக்கரம் 3 முறை ஓம் ஹம் ஷம் என்று கூறுவோம். நாம் அனைவரும் கூட்டாக. ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். நெற்றியின் மேல் பகுதி நமது கவனத்தை கொண்டு செல்வோம். நாம் அனைவரும் மகத் அகங்காரா என்ற மந்திரத்தை ஒருமுறை கூறலாம். त्वमेव साक्षात् श्री महत् अहंकारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. சற்றே மேல் நோக்கி நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் நிலைநிறுத்துவோம். தலையின் மேல் பகுதியில் ஸ்ரீ மாதாஜி தங்களது பொற்பாதங்களை எங்களது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. ஏகாகாரிகா எனப்படும் ஒருங்கிணைந்த முழுமையான தியானத்தை அருளுங்கள் தாயே. தங்களின் வருகையை
நுண் அதிர்வுகளின் மூலமாக எங்களது ஒவ்வொரு சக்கரங்களிலும் விரல் நுனிகளிலும் பிரதிபலிக்கச் செய்யுங்கள் தாய். இல்ல ஒரு ஆழ்ந்த அமைதியை சஹஸ்ராரத்தில் உணருங்கள். நாம் அனைவரும் கூட்டாக 3 மகா மந்திரத்தை உரைத்து ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு தியானத்தை தொடருவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து கண்களை மூடிய நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு நமது தியானத்தை தொடருவோம். Today we'll be having Sri Ganesha Puja followed by Rajarajeshwari. So many names have been described of the goddess, especially Adi Shankaracharya called her Rajarajeshwari, meaning she is the queen of all the queens. Also, for Mother Mary, they have used this title in the West. These ideas have come from the pagan religion
as I have told you before, and that they didn't come by the description of Mother Mary in the Bible. That shows that there has been a lot of changes into the script of Holy Bible. Also, there has been a lot of changes in the script of Indian scriptures, even Gita. And that's how the derailment in every religion started. And the intellectuals took advantage of it, started projecting their own idea, saying things, describing things which were absolutely against divine power. We are all very fortunate people on this earth that you have discovered the reality. And you see that all these things which were mythological are true. All the things that are intellectual is not true. Also, whatever are used for the purpose of dividing people from each other are not true. Because we believe in all the religions, that's why every religious person, so-called, is against us. Because you are supposed to believe only in one religion and fight all the rest. If you believe in all religions, that means you are absolutely not religious. This is the concept. And that shocks them that we believe in all the religions and we respect all the incarnations and that we believe in the integration of all these deities. Regarding Ganesha, it must have been a big revelation for you people who are from the Western countries. Even in the North, I don't find Ganesha is so much worshipped as worshipped in the South, especially in this area and also in Maharashtra. Because in Maharashtra we have 8 Swayambhu Ganeshas and they all believe in it. It is now said that it is all blind faith and this and that. But now you have seen the Ganesha standing behind me, within me. It's just to prove that there is a deity called Ganesha. You'll be given those photographs where Ganesha is half-face sitting here and the rest is my sari and all that. But all this is to convince you that there is a deity which is Sri Ganesh and that he works through Mooladhara. This knowledge was known to Indian people thousands of years back. This Kuchipudi dancing started 7th century before Christ. So you can imagine the concept of Ganesha must have been thousands of years back. So the people were very much evolved spiritually in this country and they knew what are the deities are, how they look like, what are their functions are. Though it was a secret knowledge for the general public, but whatever the saint said was accepted because there was no ego about it. I have been trying to locate why in the West people develop so much of ego. Still I have not been able to find out the basic reason. Why this kind of aggressiveness comes in through the ego part. One can say that competitiveness and all that, but this has been the history in the West, that even the
people who followed Christ, which was nothing but humility, absolutely writ large, everywhere. Still those people were so aggressive. Now the humility is the main thing one has to understand. And you'll be surprised the humility is called as Vinay, which is the quality of Sri Ganesha. Vinayaka. Vidya Vinayana Shobhati. Vidya means the knowledge is only decorated with humility. So the humility you saw yesterday of these great artists and the great gurus who were there. The guru invited me to his academy and he made all kinds of offerings as they would do to a goddess. I was so much touched. The ready acceptance of me and of Sajo. Even this Kalakshetra, which was dominated by Theosophical Society, though this lady didn't bother so much about Theosophical Society, and she had created this big auditorium and all that, and everything she dedicated to art. She didn't allow Theosophical Society enter into it. Despite all that, how they accepted me, all of them, you can see so clearly their devotion and understanding. To be humble with a saint is absolutely an unwritten law of this country. And a saint is not to be challenged, not to be dominated. Whatever the saint says must be accepted. So the first quality that Ganesha should give us is Vinay. Vinay meaning the humility. The humility is not superficial. Like we go on saying, sorry, or excuse me, I'm afraid. Not that way. It's not watching. It's not just lip service. But from within, the humility has to come. Now the humility is, of course, is always marred by ego. And the ego just keeps you afloat. And you never understand that you have been egoistical. Even when I talk about ego, people think that mother is saying about somebody else there. They never think it's me who has this ego. So Ganesha is the killer of ego. Because humility is the only thing that really can neutralize your ego. To humble down yourself, you have to see what. For example, in this country you have come very simple people, you see, living very simply. They don't have all these sophisticated things around them. Eating with their hands, eating on the plantain leaves, you see. And according to certain ladies who have lived here, the Westerners, they think they are all primitive. But see the way they have developed this art. This kind of swiftness and this kind of, even jumping this kind, you cannot achieve. Now, what is the reason for this kind of working? Is humility towards art. Art is to be respected. A guru is to be respected. Respect is the only way to learning anything. That is sort of ingrained in an Indian blood, I think. That you must obey your guru implicitly. Implicitly. And this guru is training so many people there, so many girls there. Not for anything but just to express his art. He doesn't get much money, I could see that. They have very little provision. And also he doesn't charge too much. But the dedication he has is like the dedication of Sri Ganesha to his mother.
and the way he is completely drawn into it. All other things are not important. So for humility, you have to withdraw your attention from other things. This is an extremely important thing. If your attention is going to your other problems, this, that, or if you are trying to come to Sahaja Yoga through other channels, it's not going to work out. You have to humble down in your heart. Absolutely humble down. He's innocent, that's why he's humble. If you are not innocent, then you cannot be humble. Sign of innocence is humility. A good child, a nice innocent child, is extremely obedient. Whatever you tell them, they just obey. I know my grandchildren, once we were going to Nepal and it was very cold there. Their mother said they won't take anything on their heads. I said, I'll do it in one minute. I just called them, gave them pieces of ordinary cloth. I said, you have to cover your head. All right. They put it on their head, put it properly, fixed it up. They were looking a little queer, but they didn't mind. This is what is missing. And that's why we find the depth is less. Not just only the conditionings. I would not say the conditioning. People are out of conditioning. Even Indians have become like that. It's difficult for them to be humble. Very difficult. You may call it Western influence, or maybe that they have forgotten their past. But humility is so important. Like, I must tell you, from our childhood, though I was born in a Christian family, we had to touch the Mother Earth and ask her forgiveness first. To your head. Then touch the feet of your parents and all the elders in the family, isn't it so? Touch everybody's feet who are elder in the family. Even some old servants, you see, who had looked after our elder brothers and all that, touch their feet also. But that humility is lacking. And that dignity that elders should have is also not there. But whatever it is, it was our duty to touch everybody's feet and not to discuss the elders. So this will create such a beautiful atmosphere in Sahaja Yoga. If you insist that, am I humble in doing this? Just ask a question. Have I been humble in doing this or in saying this? Now the problems are criticizing the leaders. They are leaders because they deserve it. The day I find they are no good, I'll throw them out. Also, you know that very well. But there is no humility. Then the humility is replaced by ego. And that ego creates an ego in the leaders. The leaders become egoistical. And so many leaders are thrown out. I mean, I just don't know where the balance has to come, whether I should blame the members or the leaders. So, Mother has appointed them as leaders. So let us be humble. After all, there must be some reason why Mother has asked them to be the leaders. Why should we try to quarrel with them, find faults? Like a union we form. So Sri Ganesha, who is so humble, and his Ganas are even more humble in a way. Because he won't tolerate any Gana who is not humble to Mother.
with a little movement of the eyes, they are there to fight and to do whatever it is they're suggested. And they understand every angle of the eye of their mother, what is to be done. So this kind of dedication only can make you deeper and deeper. Now, maybe that the way we know about that in the West, we have to spread out more, we have to advertise more, we have to talk about ourselves more, we have to boast about ourselves more. The more you do it, the more successful. That's what you see every day. They boast, I believe. You see, who are you to believe or not to believe? Who are you to say this? But sort of, see, your image has to go like that, a man of great personality or some sort of a big profile. You create a profile. Absolutely artificial, nonsensical. And very surprising to such a profile, which is so artificial, people bow. Maybe they are also artificial. That's why they bow to these artificial people. I'm surprised. I mean, these are well-known crooks. People know they are crooks. They have done all kinds, but still they will prostrate before them. Because maybe that they want some sort of a material advantage out of it. Or I don't know, some sort of an artificial advantage. Even taking a photograph with such a man is regarded as something very great. So all these ideas must be seen through by Saj Yogis. They have to see through this joke, this drama, what's going on, and also reflect it back and introspect and see, I hope I don't have this in me. Sometimes we laugh at others, but we ourselves are in it. So once we start introspecting, we see within ourselves, yes, this is there. There are certain Saj Yogis in certain countries have always been reported as, suddenly they say, Mother has given me special powers. Or they say, I am Maha Mataji. Also there was one like that, Maha Mataji. I've never said I am Mataji even. You people call me that. I have never said that. But he said I am Maha Mataji. You can call him mad, you can call him anything. But it is definitely his arrogance has prospered in such a way that he doesn't see what he's talking about. This is how also you pamper the ego of your leaders by attacking him. The more you attack him, he reacts. And when he reacts, his ego goes on pumping like that. நாம் ஒரு தமிழ் இசை பாடல் கேட்டு தியானத்தை தொடர்ந்து பின்பு குண்டலினி எடுத்து பந்தனிட்டுக் கொள்ளலாம். பிரகாஷ் சார், ஒரு தமிழ் பாடல் சரி. நான் ஒலிபரப்பு. யா.
शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध ज्ञान निर्मल सुधा शुद्ध श्रुति எழுந்தருள்வாய் निर्मल மைத நிரானந்த நிலை தருவாய் ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே ஓங்காரவடிவே கணபதி தேவா ஓங்காரவடிவே கணபதி தேவா ஓமின் தியானம் புரிய துணையிருப்பாயே ஓங்காரவடிவே கணபதி தேவா ஓமின் தியானம் புரிய துணையிருப்பாயே கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே ஸ்ரீமதா பாதத்தில் இன்னை கண்டேன் கிருபாகர ஐங்கரா பாஸ்கரா ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஒரு நல்ல ஆழ்ந்த அமைதியான தியானத்தை அருளியதற்கு நம் குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நன்றிகள் பல கோடிகளை அர்ப்பணிப்போம். என்றும் தியானத்தில் இந்த நிலையை அடைந்திட ஸ்ரீ மாதாஜி அவர்களின் உதவியை நாடுவோம். இந்த பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6,
and then to the 7th. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. முகநூல் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் உங்களது மைக்கினை அன்மியூட் செய்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் கேள்விகளை எழுப்பலாம். முகநூல் நண்பர்கள் கமெண்ட்ஸ் பகுதியின் வழியாக அவர்களது கருத்துக்களை பதிவிடலாம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இதற்கு முன்